பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுகிறது. அவர் சொன்ன வார்த்தைகளை இயேசு கேட்டவுடன் ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லி, அதாவது ஏசப்போரத்துல பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ணி கொடுக்கும்போது அங்க ஒரு ஜெப ஆலய தலைவர் வந்து எவிரோ பேர் வந்து அவன் நேரா ஏசப்பா முன்னாடி வந்து நேரா அவர் முன்னாடி முட்டிக்கோள் முடங்கால் போட்டு ஏசப்பாவோட வேண்டிக் கொள்ளும், ஆண்டவரே இது போல வந்து என்னோட மகள் வந்து மரண அவஸ்தையில் இருக்கிற ஏசப்பா, நீங்கள் வந்து கொஞ்சம் சுகம் கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது, ஏசப்பா அந்த ஜெபாலயத்தில் எவிரை பார்த்து நான் வரம்பா கூட சொல்லும்போது, அங்கே பார்த்தீங்கன்னா அநேக ஜனங்கள் கூட்டம் வந்தாலும் ஏசப்பா அவங்க கூட போக முடியும், கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. அது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாடு லிஸ்டி அவர் ரொம்ப நாள் அந்த பெரும்பாடு வியாதியில் வந்து அந்த நேரத்தில் வர வந்து ஏசப்பா ட்ரெஸ்ஸை தொட்டு சுகமாயிட்டான். அப்போ ஏசப்பா அவளை அவங்க கேட்கும் போது அந்த நேரத்தில் கொஞ்சம் டைம் கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. உடனே எவிர வீட்டிலேருந்து ஜெபாலயத்தில் எவிர வீட்டிலேருந்து வந்து, எதுக்கு போதை டிஸ்டர்ப் பண்ணுறேன், எதுக்கு ஏசப்பா டிஸ்டர்ப் பண்ணுறேன், உன் குழந்தை செத்து போச்சுன்னு சொல்லும்போது, உடனே ஏசப்பா அந்த அந்த ஜெபாலய தலைவனை நோக்கி அந்த அந்த தகப்போட பிள்ளையை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாத, விசுவாசம் ஒன்றா இரு, நான் கூட இருக்கிறத சொல்லி ஏசப்பா சொல்லி, அதுக்கப்புறம் வந்து ஜெபாலய தலைவர் கூட அவங்க வீட்டுக்கு போனோம். எல்லாம் அந்த குழந்தை செத்துச்சு சொல்லி அழுகுறாங்க, சந்தடி பண்ணாங்க. ஏசப்பா உடனே அந்த ஜனங்களை பார்த்து, எதுக்கு நீங்கள் வந்து அழுது புலம்பி சந்தடி பண்ணுகிறீங்க, குழந்தை வந்து சாகல நித்திரையா இருக்க சொல்லும்போது ஏசப்பா எல்லாருக்கும் நகைக்கிறாங்க. இந்த குழந்தை செத்து போச்சு ஒன்றா சாவலன்னு சொல்லி நகைக்கும் போது ஏசப்பா உடனே வந்து அது உள்ள போய் அந்த குழந்தைய பார்த்து, தலித்துக்கும் சிறு பெண்ணை எழுந்திரு என்று சொல்றாரு. தலித்துக்கும் அந்த சிறு பெண்ணை, அதாவது எழுந்துருன்னு அர்த்தமா. அதாவது உடனே ஏசப்பா அந்த வார்த்தை சும்மா அந்த குழந்தை உடனே எழுந்துக்குது. அங்க இருக்கிற ஜனங்கள் ஆச்சரிய கண்டு இவர் பயங்கரமான ஒரு மிராக்கல் செஞ்சாரு. பாருங்க, ஒரு குழந்தை செத்து போச்சு, ஒரு தகப்பன் எப்படி இருந்திருப்பா பாருங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சாரு. ஆனா ஏசப்பா சொன்னார், உனக்கும் அது முடிஞ்சதுப்பா, நான் கூட இருக்கும்போது நான் உயிர் பேப்பேன் சொல்லி ஏசப்பா போய் அந்த குழந்தைய உயிர் பேச்சாரு. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை சொல்லி அநேக கிறிஸ்தவங்க நம்ம அப்படிதான் இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் நம்ம நினைச்ச காரியம் நடக்காம போயிடுச்சுன்னா அந்த காரியம் ஐயோ இனிமேல் நடக்காது போல அவ்வளவுதான் சொல்லுவோம். நம்ம என்ன பண்றோம், ஏசப்பா மேல இருக்கிற விசுவாசம் நம்ம இழந்து போயிடும். அதாவது நம்ம பார்வைக்கு வந்து இந்த காரியம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கலாம். ஆனா ஏசப்பா பார்வைக்கு அது முடியவே முடியல. எப்படியா போட்ட செத்து போனதெல்லாம் கர்த்தர் உயிர்ப்பிக்கிற தேவனா இருக்கிறாரு. ஒன்னே ஒண்ணு கர்த்தர் கேட்குறது, நான் விசுவாசமா இரு, என் மேல் நம்பிக்கையா என்னை சார்ந்திரு, நான் உனக்கு எல்லாமே செய்வேன்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு. இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையிலும் சரி, நீங்க ஒன்னே ஒண்ணு, உங்க வாழ்க்கையில எப்படியாப்பட்ட காரியம் நீங்க எதிர்பார்த்த காரியம் கர்த்தர் நிச்சயமா கொடுப்பாரு. உங்க வாழ்க்கையில நீங்க எப்படியாப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. ஒன்னே ஒண்ணு, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்க, அவர் உறுதியா பற்றீங்க, கர்த்தர் உங்களுக்கு செய்வாரு. அந்த எவிரோ கூட சொல்றாரு, நீ ஏன் பயப்படுற, நான் உன் கூட இருக்கிறேன்பா சொல்லி சொல்லி ஏசப்பா அந்த அந்த குழந்தைக்கு சுகம் கொடுத்தாரு. இன்னைக்கு நம்மளோட கூட சரி, ஏசப்பா நம்ம கூட தான் இருக்காரு, நம்மளுக்குள்ள தான் இருக்கிறார். நம்ம ஒரு நாள் பயப்பட அவசியமே இல்லை. ஏன்னா கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் துணையா இருக்காரு. அப்படி இருக்கும்போது எந்த காரியத்துக்கும் நீங்க பயப்படாதீங்க. நீங்க எந்த காரியத்துக்கு காத்து இருக்கிறீங்களோ, எந்த காரியத்துக்கு நீங்க வந்து கர்த்தர் நோக்கி நீங்க நோக்கி விண்ணப்பம் வச்சு நிச்சயமா கர்த்தர் அந்த காரியத்தை கொடுப்பாரு. உங்க வாழ்க்கை நடத்த முடியாத காரியத்தை கர்த்தர் நடத்துவாரு. வழியிடத்துல கர்த்தர் வழியை உண்டு பண்ற தேவனா இருக்கார். ஒண்ணே ஒண்ணு, கர்த்தரை விசுவாசிங்க, அவர் மேல நம்பிக்கையா இருங்க, கர்த்தர் நிச்சயமா செய்வாரு. எவிரோ அவன் அவன் பிள்ளைகளுக்கு கர்த்தர் சுகம் கொடுத்தாரு. நீங்க எந்த காரியத்துக்கு கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு கொடுப்பாரு. ஆமென்.